அன்பராம் இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். இந்த நாளிலே சமாதான பிரபு என்கிற நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதான பிரபு. ஆமேன். அவரே உங்களுக்கும் எனக்கும் நித்திய சமாதானத்தை கொடுக்கிற தேவன். He is our Prince of Peace. ஆமேன். இந்த நாளிலே அவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொருவருக்கும் அவர் தெய்வீக சமாதானத்தை கொடுத்து நம்மை அவர் ஆறுதல் படுத்த போகின்றார். வேதம் சொல்கின்றது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று. ஒருவேளை சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானின் கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாய் நிர்மூலப்படுத்துவார். அமேன். காரணம், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் அவர் பரிசுத்தமாக்குவாராக. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் அவர் நிச்சயமாய் பரிசுத்தப்படுத்துவார். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஒருவேளை நீங்கள் பலவிதமான பாடுகளின் ஊடாய் நடந்து கொண்டிருக்கலாம். அநேக இழப்புகள், தோல்விகள், போராட்டங்கள், வியாதிகளின் மத்தியில உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு அவர் தன்னுடைய சமாதானத்தை கொடுக்க போகின்றார். அவரே சமாதான காரணர் என்று வேதம் சொல்கிறது. ஆம், யோவான் 14:27 நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சமாதானத்தை நிச்சயமாய் உங்களுக்கு தந்தருள்வார். அவர் சமாதான காரணராய் மாறினார் என்று வேதம் சொல்கின்றது. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். ஆமேன். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்திருக்கின்றது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாயிருக்கிறோம். எனவே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய தெய்வீக சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. சமாதான பிரபுவே, சமாதான காரணரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளிலே தேற்றுவதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியர்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.